ஓம் சாய்ராம். என் செல்லமே, உன் வாழ்வில் முடிவெடுக்க முடியாமல் நீண்ட காலமாக நீ தவிக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு முடிவு காலம் இப்பொழுது பிறக்கப் போகிறது. நீ எப்பொழுதும் குழப்பமான மனநிலைமையோடு இருக்கின்றாய். இழுபறியாய் இருக்கக்கூடிய உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. என் செல்லமே, இதுவா அதுவா, எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்று புரியாமல் தவிக்கும் உன் மனதிற்கு கூறு. உன் சாயப்பா உன்னை அந்த நிம்மதியற்ற மனக்குழப்பத்திடமிருந்து உன்னை மீட்கவே இன்று உன் கண்முன் தோன்றி இருக்கின்றேன் என்று. ஆகையால் நான் கூறுவதை முழுமையாக கேள். முழுமையாக நான் கூறுவதை கேட்டுவிட்டு நிதானமாக பல கோணங்களில் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடு. ஏனென்றால் நான் கூறியதை கேட்ட பிறகு உனக்கே ஒரு உண்மை புலப்படும். உனக்கு உன் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும். ஏனெனில் இது உனக்கு சாதகமான நேரகாலம் என்பதையும் இப்பொழுது நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் முடிவுகள் என்பதையும் நீ புரிந்து கொள். நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு நீ எடுக்கும் முடிவுகள் மூலம் தீர்மானிக்கப்பட போகிறது. இப்பொழுது கூறுகிறேன் கேள். இனி நீ தோல்விகளை கண்டு அஞ்சாதே, துவளாதே. உனக்கு நீயே தன்னம்பிக்கையை ஊட்டிக்கொள்ளும் நேரம் இது. அடுத்தவர்களின் ஊக்குவிப்பிற்காக நீ காத்திருக்காதே. ஏனெனில் அது உன்னை காயப்படுத்தும். யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதை காதில் வாங்கி கொண்டு மனதில் ஏற்றி சோர்ந்து போய் மூலையில் உட்கார்ந்து விடாதே. ஏனென்றால் இவைகள் அனைத்தும் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்துவிடும். ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் முன்னேறும் காலகட்டத்தில் அவன் மனதில் துன்பம் உண்டாகும் வகையில் சில மனிதர்கள் சில காயமான செயல்களை செய்வார்கள். அதையும் மீறித்தான் நீ செல்ல வேண்டும். ஏனெனில் 100 மனிதர்களுக்கு மத்தியில் ஒருவன் மலை உச்சியை நோக்கி ஏறி பயணிக்க ஆரம்பிக்கும் போது கீழே உள்ளவர்கள் வேண்டாம் என்று தடுத்து பயமுறுத்தி கோலையாக்க சில காரியங்கள் செய்வார்கள். ஆனால் அதையும் தாண்டி அந்த மாவீரன் மலை உச்சியில் ஏறிவிட்டான் என்றால் பிறகு கீழே உள்ள அனைவரும் அவனை மாலை மரியாதையோடு போற்றி புகழ்வார்கள். இதுதான் உலகமும் அதில் உள்ள மனிதர்களின் மனநிலைமையும். இப்பொழுது நான் கூற வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். என் செல்லமே, இனி தயங்காதே, கலங்காதே, துவளாதே. நான் இருக்கின்றேன் என்றும் உன்னோடு. நான் இருக்கும் இந்த நம்பிக்கையில் அடுத்தவரின் கேலி கிண்டல்களையும் வீண் பேச்சுகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடு. தைரியமாக உன் கால் எடுத்து வை. நிச்சயம் உன்னோடு நான் இருப்பேன். வெற்றிகள் உன்னை சூழ உனக்கான இனி நல்ல காரியங்களை நான் நடத்துவேன். நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும் போதும். நீ வெற்றி வாகை சூடும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நீ சோர்ந்து விடாதே என் தங்கமே. ஏட்டுச் சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது என்பதை புரிந்து உன் பிடிவாதத்தை விட்டுவிடு என் செல்வமே. இதுதான் வேண்டும் என்பதை இனி விட்டுவிட்டு உன் ஞான கண்ணை திறந்து பார். நீ வேண்டாம் என்று போகும் ஒன்றை நீ தேடி போகும் பொழுது அதில் என்ன பயன்? உன்னுடைய தரம்தான் இதில் குறையும் என்பதை புரிந்து புத்திசாலியாக செயல்படு. ஏனெனில் உன் சாயப்பா உன் நன்மைக்காகவே உனக்கு இந்த அறிவுரையை கூறுகிறேன். ஏனென்றால் உன் நீண்ட கால அழுகையும் புலம்பல்களும் என் மனதை நோகடிக்கிறது. ஆகையால் என் கண்மணியே, இனி நீ உன்னை நம்பு. நீ ஒன்றை தேடி போவதை விட உன்னை தேடி வரும் ஒன்றை நீ சிறப்பாக மாற்றுவதே புத்திசாலித்தனம். அப்பொழுதுதான் உன் தன்மையும் உயரும். அப்படி சிறப்பாக மாற்றும் சக்தியும் திறமையும் உன்னிடம் உள்ளது என்பதை நீ முதலில் நம்பு. ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன்னுடைய திறமையை நீயே நம்பாவிட்டால் பிறகு உன்னை சுற்றி இருப்பவர்களும் இந்த உலகமும் எப்படி நம்பும்? நம்பு என் செல்லமே. நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். நீ என்னுடைய செல்லப்பிள்ளை. உன்னுடைய திறமையை நீ உணரும் காலகட்டம் வந்துவிட்டது. இனி நீ செய்யும் செயல்களிலும் எடுக்கும் முடிவுகளிலும் அதிகம் கவனம் செலுத்து.
இனி நீ உன் அதீத மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வருவாய். இனி உனக்கு உலக உண்மைகள் புலப்படும். இனி இந்த வாழ்க்கையின் நிறை குறைகளை புரிந்து உன் எண்ணங்களை உன்னால் தூய்மைப்படுத்த முடியும். அந்த சக்தியை நீ பெறுவாய். ஏனென்றால் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நீ கற்றுக்கொள்வாய். நீ எல்லாவற்றையும் இப்பொழுது அறிந்திருப்பாய் என்று நான் நம்புகிறேன். இனி நீ எடுக்கும் நல்ல முடிவின் விளைவாக சில அற்புதங்கள் நடந்தேறும். ஆகையால் இனி நீ கவலை கொள்ளாதே, நிம்மதியாக இரு. உன் சாய் என்றும் உன்னோடுதான். உன் சாயிருக்க பயனேன். ஓம் சாய்ராம்.